வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். இப்போ இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா, இப்போ நான் டைம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைமிங் 7:30. என்னோடய 2 கிட்ஸும் வெளியில் போயிருக்கிறாங்க. அதனால் இப்போவே நான் கட் பண்ணிட்டேன். இந்த 2 ப்ளவுஸும் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர். மார்னிங் 8:30க்கெலாம் நான் ரெண்டுமே டெலிவரி பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்து 2 டேஸ் ஆச்சு. மண்டே ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க. பட் என்னால் அதை ஸ்டிச் பண்ண முடியல. சம் ரீசன்ஸ்னால் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது இப்போ எனக்கு பாசிபிள் இல்லை. சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கறனால நான் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்டிங் டைம்ங்கிறது நார்மலாக மற்றவங்க கட்டிங் டைமை விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டிச்சிங் டைம் அதனால தான் குறையுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கட் பண்ணும்போதே ஃபுல் டிசைட் பண்ணிட்டு இதுதான் ஸ்டிச் கட் பண்ண போகிறோம், இந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டா வித்தின் 45 மினிட்ஸில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸுமே நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 ப்ளவுஸுமே நைட்டுக்குள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். நைட் அதாவது 12:30க்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த 2 ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பேக் நெக் எடுத்திருக்கேன். பேக் நெக் எடுத்ததை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அப்படியே 45 டிகிரி கிராஸில் போட்டுட்டு அதை மார்க் பண்ண இடத்துல அப்படியே பண்ணியிருக்கிறேன். நெக்லைன் நமக்கு அவங்க நெக்லைன் எவ்வளோ லென்த்துன்னு தெரியும், 7 இன்ச்சஸ். அதை 7 இன்ச்சஸ் வச்சு நம்ம செக் பண்ணி போடுறது தான். இதில் 45 டிகிரி நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்னா, நான் உங்களுக்கு கிராஸ் நல்ல கிராஸ் வேணும், நல்ல ஒரு நீட் பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் போடுங்க. இல்லை எனக்கு நேர் கட்டிங் செட் ஆகலை, கொஞ்சம் கிராஸ் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கிராஸ் வைக்கும்போது பேக் பீஸ் வச்சு அப்படியே ட்ரா பண்ணும்போது ஜஸ்ட்டு 30 டிகிரி ஆங்கிள் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது எனக்கு நேர் ஓகே தான், நான் கொஞ்சம் சம் யூஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு 30 டிகிரி வைங்க. இல்லை எனக்கு நல்லாவே கிராஸ் கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனாக கப் ஷேப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக 45 டிகிரிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நான் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45ங்கிறத ஒரு 55 டிகிரி ஆங்கிளில் தான் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு அப்படி ஒரு பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் கப் ஷேப் கிடைக்குங்கிறது தெரியும். இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ண என்னங்கிறதே எனக்கு தெரியல. பட் எல்லாமே ரவுண்ட் நெக் வச்சு 2 ப்ளவுஸுமே நான் கட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ கட் பண்ண வீடியோ எடுத்திருந்தேன். அது என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. சம் இஷ்யூஸ் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துடுச்சு. அந்த ரீசன்னால் சரி, எல்லா டெய்லருமே எல்லா நாளுமே பிஸியாக இருக்கிறாங்க. எல்லாருமே நிறைய ஸ்டிச் பண்ணுவாங்க, நிறைய கட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. இன்றைக்கி 10 வீடியோ ப்ளவுஸ் தைச்சேன், இது 15 ப்ளவுஸ் தைச்சேன், நான் நாளைக்கு மறுநாளும் போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறவங்களால இன்னொரு நாள் பண்ண முடியுமான்னா 95% கஸ்டமர்ஸ் எனக்கு அர்ஜென்ட் ஆர்டர்னு சொன்னால் எல்லா டெய்லர்ஸுமே பண்ணுவாங்க. இதே அந்த கஸ்டமர் ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு 2 நாள் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், யாருமே அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. சரி ஓகே நாளைக்கு தைக்கலாம், டைம் இருக்குது, அந்த மாதிரி தான் எல்லாமே ஸ்கிப் பண்ணுறது. ஆக்சுவலாக நானுமே அந்த மாதிரி தான். நம்மக்கிட்ட ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நிறைய ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுறோம். அர்ஜெண்ட்டாக கேட்டால் வித்தின் 1 ஹவர்லேயும் கொடுத்துருக்குறேன். அட் த சேம் டைம் சம் டைம் இருக்குது, சரி கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற வேடை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும், சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணாமல் இருப்பேன். இதெல்லாம் சோம்பேறித்தனம். இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான். எப்போ நமக்கு கையில் அமௌண்ட் தேவையோ அப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்காக ஓடுறோம். அதை நம்ம நிறுத்திட்டு எப்போவுமே நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா ஓடுற குதிரை தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஓடுறதுக்கு தயாராக இல்லாதப்போ நம்ம எப்படி ஜெயிக்கிறதுக்கு தயாராகும்னு எனக்கு தெரியலை. சரியா? கண்டிப்பாக ஓடுற குதிரை மேலே தான் யாருனாலும் பணம் கட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ட் டைமிங்கில் டெலிவரி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஆர்டர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 ப்ளவுஸுமே கட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த 2 ப்ளவுஸும். அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா குரூப் சாரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க ஆரி தான் கேட்டாங்க. நமக்கு ஆரி போடுறவங்க யாரும் அவைலபிள் இல்லை. இன்னொன்று அவங்க ஒர்க் அந்த டைமிங்கில் முடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால நான் நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆரி பேஸ்லேயே இருக்கிற லேஸ் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.